அதிமுக தலைவர் பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெறப்போவது யார்? வெளிவந்த பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள். உச்சகட்ட அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் முன்பை விட இப்போது அனல் பறக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக தொகுதி பங்கீடு விவரங்கள் வெளியான பிறகு அண்ணா அறிவாலயம் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறது. இந்த உற்சாகத்திற்கு பின்னால் ஒரு பலமான காரணம் இருக்கிறது. அதை பற்றிய செய்திகள்தான் இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அது என்னன்னா, தமிழக அரசியல் களம் தற்போது மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. ஆளும் கட்சியான திமுகவும் எதிர்க்கட்சியான அதிமுகவும் தங்களது கூட்டணிகளை இறுதி செய்து தேர்தல் பணிகளில் வேகம் காட்டி வருகின்றன. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியிருக்கும் 62 தொகுதிகள்தான். இந்த தொகுதிகளை திமுக தலைமை தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக கருதுகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் 172 இடங்களில் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. இதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே 121 இடங்களில் நேரடி போட்டி நிலவுகிறது. இந்த இடங்களில் வெற்றி பெறுவது சவாலாக இருக்கும் என்பதை உணர்ந்துள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவின் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் 62 இடங்களை முதலில் குறிவைத்து இருக்கிறாராம். அதில் குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகளுமே திமுகவுக்கு மிகவும் சாதகமாக அமைந்திருக்கிறதாம். ஒட்டன்சத்திரம் தொகுதி அமைச்சர் சக்கரபாணியின் பலமான இடமாக இருக்கிறது. அங்கே தமாகவுக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லையாம். அதே போல ஈரோடு மேற்கில் நீண்ட அனுபவம் கொண்ட அமைச்சர் முத்துசாமியை எதிர்த்து தமாகவின் யுவராஜாவை நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த தொகுதி மக்களுக்கு புதியவரான யுவராஜாவால் முத்துசாமியை எதிர்கொள்வது கடினம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல ராணிப்பேட்டையில் இஸ்லாமிய மக்களின் வாக்குகள்தான் வெற்றியை தீர்மானிக்கும். அங்கே அமைச்சர் காந்திக்கு எதிராக பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் எப்படி வாக்குகளை பெறுவார் என்பது சந்தேகம்தான் என்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் கோட்டையான கிள்ளியூர் தொகுதியை தமாகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கியது உண்மையில் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகம் செய்துவிட்டது போல இருக்கிறது. கும்பகோணத்தில் திமுகவின் சாக்கோட்டை அன்பழகனை எதிர்த்து அதிமுக நேரடியாக மோதியிருந்தால் போட்டி இருந்திருக்கும். ஆனால் அங்கே தமாக களம் இறக்கப்பட்டிருப்பதால் சாக்கோட்டை அன்பழகன் இப்போது நிம்மதியாக இருக்கிறாராம். இப்படி ஆரம்பத்திலேயே 5 தொகுதிகள் திமுக கணக்கில் சேரும் சூழல் உருவாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தனது கூட்டணி கட்சிகளின் பலத்தை அறியாமல் அல்லது தெரிந்தே அவர்களுக்கு சாதகமில்லாத தொகுதிகளை தலையில் கட்டியிருக்கிறார் என்ற பேச்சு அரசியல் களத்தில் எழுந்துள்ளது. மேலும் அறிவாலயம் இப்போது இந்த 62 தொகுதிகளிலும் தனது முழு கவனத்தையும் செலுத்தி வெற்றியை உறுதி செய்யும் பணிகளில் இறங்கியிருக்கிறதாம். எனினும் அறிவாலயத்தின் வியூகத்தால் 5 தொகுதிகள் இப்போதே கை நழுவும் சூழலை உணர்ந்துள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனை சமாளிக்க இரட்டை இலை சின்னத்தின் பாரம்பரிய செல்வாக்கையும் அடிமட்ட தொண்டர்களின் உழைப்பையும் மட்டுமே பிரதானமாக நம்பியிருக்கிறார். வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் எதிரி திமுக தான் என்கிற ஒற்றை இலக்கோடு அதிமுக நிர்வாகிகளை முடுக்கிவிட்டுள்ள அவர் அமைச்சர்கள் மீதான மக்களின் அதிருப்தியை தங்களுக்கு சாதகமாக மாற்ற திட்டமிட்டு இருக்கிறாராம். குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் போன்ற அதிரடி வாக்குறுதிகள் மூலம் திமுகவின் பணபலத்தை முறியடிக்க முடியும் என்று அதிமுக பலமாக கணக்கு போடுகிறது. இப்போதைக்கு திமுகவின் கை ஓங்கியிருப்பது போல தெரிந்தாலும் அதிமுகவின் இந்த திருப்பி அடிக்கும் வியூகம் தேர்தல் முடிவுகளில்
பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இவர்களில் யார் வியூகம் வெற்றி பெறப் போகிறது என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்து உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் ஸ்டார் தொகுதியான எடப்பாடியில் வேட்புமனு பரிசீலனையின் போது அதிரடி திருப்பங்கள் அரங்கேறியது. நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா வேட்பாளர் அருண்குமாரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. எடப்பாடி தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் அருண்குமார். ஒருவேளை அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் மாற்று வேட்பாளராக நித்யா என்பவரும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் இருவரின் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அருண்குமாரின் மனுவை முன்மொழிந்தவர்களை தேர்தல் அதிகாரிகளால் முறைப்படி உறுதிப்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது வேட்பு மனுவில் இருந்த சில தொழில்நுட்ப குளறுபடிகள் காரணமாக எடப்பாடி தொகுதியில் தாவேகா போட்டியிட முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் போட்டியிட திட்டமிட்டிருந்த தாவேகா தற்போது 233 தொகுதிகளில் மட்டுமே களங்காணும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மனு நிராகரிக்கப்பட்ட செய்தி வெளியான சமயத்தில் வேட்பாளர் அருண்குமாரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த தாவேகா தொண்டர்கள் மற்றும் அருண்குமாரின் ஆதரவாளர்கள் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். எங்கள் வேட்பாளர் அருண்குமாரை காணவில்லை, யாரோ அவரை கடத்திவிட்டார்கள் என புகார் கூறி அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் தலையிட்டு போராட்டக்காரர்களை கலைக்க முயன்றபோது அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தாவேகா சார்பில் முதன்மை வேட்பாளர் அருண்குமாரின் மனு நிராகரிக்கப்பட்டதுடன் மாற்று வேட்பாளர் நித்யாவின் வேட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் எடப்பாடி தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் நேரடியாக போட்டியிட முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் தனித்து தேர்தலை எதிர்கொள்ள திட்டமிட்டிருந்த விஜய்க்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தாவேகா போட்டியிலிருந்து விலகியுள்ள நிலையில் எடப்பாடி தொகுதியில் தற்போது அதிமுக மற்றும் திமுக இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. தமிழகத்தின் முக்கிய அரசியல் மையங்களில் ஒன்றாக கருதப்படும் எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பது தேர்தல் களத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் நிறுத்திய அருண்குமாரின் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் அவர் கடும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். காரணம், எடப்பாடி பழனிசாமியை அரசியல் எதிரி, துரோகி என கடுமையாக விமர்சனம் செய்து வரும் அவர் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் தோல்வி அடைவார் என சவால் விட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி தொகுதியில் தாவேகா போட்டியிட முடியாமல் போனதால் அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி, திமுக சார்பாக காசி மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக பிரியதர்சினி ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். மேலும் எடப்பாடி தொகுதியில் திமுகவின் வாக்குகளை தாவேகா அதிக அளவில் பிரிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது தாவேகா போட்டியிடவில்லை என்பது திமுகவிற்கு சாதகமாக மாறியிருக்கிறது. அதுவும் எந்த அளவுக்கு சாதகமாக மாறியிருக்கிறது என்று பார்த்தால் திமுக வேட்பாளர் காசி வெற்றி பெறும் அளவுக்கு சாதகமாக மாறியிருக்கிறது. அது எப்படி என்றால், தாவேகா வேட்பாளர் அருண்குமார் காணாமல் போனதற்கு காரணம் அதிமுக தான் என்று பரவலாக பேசப்பட்டு வருவதோடு இந்த விஷயம் எடப்பாடி தொகுதியில் அதிமுகவுக்கு எதிராக திரும்பியிருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.